மீண்டும் பார்க்கலாம். புதிய சட்டக்கல்லூரி கொண்டு வரல, புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வரல, புதிய பாலம் கட்டல, புதிய சாலை அமைக்கல, புதிய தடுப்பணை கட்டல, எவ்வளவும் செய்யாம இவ்வளவு கடன் வாங்கினது. இந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு? எங்கே போச்சு? மக்கள் கேட்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, 2 ஆண்டுக்கு முன்பாகவே நிதி அமைச்சர் திரு பல்வேல் தியாகராஜன் அவர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். எல்லா ஆடியோவிலையும் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஸ் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோவில் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல. ஆக இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போற இடத்துக்கு மேல இடத்துக்கு போயிருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இந்த ஊழல் ஆட்சி தேவையா? அதோட டாஸ்மாக் உங்களுக்கு 10 ரூபாய் யாரு ஞாபகம் வருது? செந்தில் பாலாஜி என்று ஒருவர் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார். டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினா 10 ரூபா அதிகமா கொடுக்கணும். ஆக அந்த 10 ரூபா வாங்குறது மட்டும் ஆண்டுக்கு 22,000 கோடி மேலிடத்துக்கு போயிருக்குது. 4 ஆண்டுல சாதாரண விஷயமா? இன்றைக்கு மத்திய அரசு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் அதை சோதனை நடத்தி சுமார் 1000 கோடி ஊழல் செய்தாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. ஆக இந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு இன்னைக்கு கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. அதையெல்லாம் சட்ட நீதியாக அதிமுக ஆட்சி வந்தவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்படும்.